நமக்கு கொடுக்க போகிற, உதவி செய்கிற, அற்புதம் செய்கிற ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நாம் கேட்டால் அவர் கொடுப்பாரா? கொடுப்பதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? அவர் சர்வ வல்லவரா? அவர் மீட்பரா, இரட்சகரா என்பதை அறியாமல் நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னுமே, உங்கள் தேவைகளை கேட்பதற்கு முன்னுமே, உங்கள் பிரச்சனையை அவரிடத்தில் சொல்வதற்கு முன்னுமே, உங்கள் கஷ்டத்தை அவரிடத்தில் சொல்வதற்கு முன்னுமே அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரணும். 1 கோடி கடன் இருந்தாலும் அந்த 1 கோடி கடனை அடைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரணும். எப்படிப்பட்ட கொள்ளிவாய் பிசாசு நோயை கொடுத்தாலும் இந்த நோயை மாற்றி அமைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினவர் என் நோயை, என் கால் வலியை, என் தலைவலியை, என் கண்ணு வலியை, என் பல்லு வலியை போக்குவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. ஒரு உயிரோடு செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பின அந்த ராஜா இந்த பல்லு வலியை நீக்குவதற்கு ஏமாத்திரம், செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினவர் இந்த கண்ணு வலியை போக்குவதற்கு ஏமாத்திரம், செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினவருக்கு என் முட்டு வலியை நீக்குவதற்கு ஏமாத்திரம், செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினவருக்கு என் கிட்னியை மாற்றுவதற்கு ஏமாத்திரம், அவர் சரீரத்தில் அவயங்கள் பழுதானால் அதை புதிய அவயமாக மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் எனக்கு அற்புதம் செய்வதற்கு, அதிசயம் செய்வதற்கு அவர் எனக்கு வல்லவராக, அவர் நல்லவராக, அது அதிசயமாக அற்புதமாக அவர் எனக்கு இருக்கிறார். நான் கூப்பிட்டா கண்டிப்பாக எனக்கு அற்புதம் செய்வார்ங்கிற அந்த உணர்வோட, அந்த உணர்வின் சிந்தையோட நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன செய்வார்? உங்களை அதிசயத்தை செய்வார். நீங்க கூப்பிடும் போது அவர் யார், எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த தம்பி இப்போ இந்த தம்பி இருக்கிறார், இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். வீட்டில் அப்பப்போ செலவுக்கு தருவாங்களா? அந்த வீட்டில் செலவுக்கு பஸ்ஸுக்கு தருவாங்களா? அவ்வளோ தருவாங்க. மிஞ்சி போனால் உன்ட்ட பாக்கெட் பண்ணி எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா இருக்குமா? பஸ்ஸுக்கு போகிறது, பஸ்ஸுக்கு போகிற 100 ரூபா இருக்கும். இப்போ நான் வந்து தம்பி பார்த்து அழகாக இருக்கான், செவத்த தோலாக இருக்குது, நல்லா அழகாக அட்ராக்ஷனாக இருக்கிறான். ஏன்னா நல்லா அழகாக இருக்கான், 4 பேர் பார்க்குற மாதிரி செவத்த தோலாக இருக்கிறான். இவன் கொஞ்சம் பார்த்தா பர்சனாலிட்டியாக இருக்கான். இவன் ஒரு பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுது. பாரு, கழுத்தில் செயின் போட்டிருக்கான். என்ன இப்படியே காலேஜுக்கு போகிறான், இப்படியே படிக்க போகிறான். படிக்கும்போது 4 பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது டே கழுத்தில் செயின்லாம் போட்டிருக்கடா, சட்டை விதவிதான் போட்டு வரடா, நீ பணக்கார விட்டு பிள்ளைடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, டே தம்பி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு 10,000 தேவைப்படுது, நீ கொடு தம்பி அப்படின்னு கேட்குறான். எப்படி கேட்குறான்? 10,000 கூட அப்படின்னா இவன் கழுத்தில் ஒரு செயின், இந்த சட்டை, ஏன்னா ஒரு விதவிதமான ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னா செவத்த தோல், ஒரு பெரிய இடத்து பிள்ளை மாதிரி தெரியுது. ஏன்னா அவள் பார்க்கும்போது இவன் எப்படியும் பெரிய பணக்காரன் தான், இவன் எப்படியும் பணக்காரன் தான், இவன்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு 10,000 கேட்பான். ஆனால் 10,000 கொடுப்ப நீ இருந்தா கொடுப்பான். அல்லேலூயா. என்னது? இருந்தா கொடுப்பான். நான் சொல்ல வரது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதாவது சக்தி தகுந்தாப்பு தான். ஆனால் 5 ரூபா கேட்டால் கொடுப்பான், 10 ரூபா கேட்டால் கொடுப்பான், மிஞ்சி போனால் 50 ரூபா கேட்டால் கொடுப்பான். 50 ரூபா கொடுப்பில்ல, 50 ரூபா கொடுப்பான். ஆனால் 10,000 கொடுக்க முடியாது. அவங்க வீட்டிலே 10,000, 1000 ரூபா அவங்க வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, கணக்கு பார்த்தா கொடுப்பாங்க. இன்னைக்கு பஸ்ஸுக்கு எவ்வளவு? 100 ரூபா. இருந்தா ட்ரெஸ் வேணுமா? நீ ஒன்று எடுக்க வேணா, நான் எடுத்து தரேன் ட்ரெஸ்ஸு, வா கடைக்கு வா. இப்போ டெய்லருக்குள்ள 25 ரூபாமா, நான் தரேன் அப்படின்னு கணக்கு போட்டு கொடுப்பான். பிள்ளையா கண்டிச்சு இருந்துச்சுன்னா வளர்க்குறாங்க. அப்போ ஒரு மனுஷன்ட்ட இப்போ நான் கேட்க மாட்டேன் 10,000, எனக்கு தெரியும் அவனை பற்றி. நான்லாம் 10,000 கேட்க மாட்டேன், தெரியும் அவனை ஒன்றும் இருக்காது. 100 ரூபா இருக்குது, மிஞ்சி போனால் 50 ரூபா கொடுன்னு வாங்க முடியும், அவ்வளோதான். புரியுதா? அதே போல் சில மனிதர்களை சில ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க. கழுத்தில் ஒரு 8 செயினை போட்டு வராங்க, இங்கே வரைக்கும் செயின் தூங்குது. அப்போ அந்த அம்மா அக்கா பக்கத்தில் அக்கா பார்க்குது, சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு, ஆகா இந்த அக்கா நல்ல செயின் போட்டு வர்றாங்க, இந்த அக்காட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இந்த அக்கா யோசனை பண்ணுது. என்ன அக்கா நாளைக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குமாக்கா? அப்படி நீ என்கிட்ட இல்லை ஏக்கா இவ்வளோ செயின் போட்டுருக்கு, நீ அத்த போத்தா ஃபுல்லாக கவரிங்க, நீ என்ன? புரியுதா? ஒரு ஆளை தராதரம் பார்த்து எடை போட்டு இவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்க. அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலை, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து டெய்லி 300 ரூபா கொண்டு வராரு, அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு உங்களுக்கு தெரியுது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் 2000 கேட்க மாட்டீங்க. ஒருத்தர் காரில் வந்து இறங்குறாரு, பணத்தோடு புழங்குறாரு, நீங்கள் என்ன செய்வீங்க? வசதி தானே கேட்போன்னு சொல்லி கேட்பீங்க. ஓகே, அப்படி தானே? ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அப்படி தானே கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில், இந்த பூமியில் ராஜாதி ராஜாவாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், இவர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இரும்பு தாழ்பால் முடித்து வெண்கல கதை உடைத்து பொக்கிஷங்களை திறந்து விடுகிறார் ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பெரியவராக இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. சரிங்களா? இயேசுவை வர்ணிச்சு பாருங்க உன்னத பாட்டில். அவர் கை தங்க வரையில், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு தெய்வம். அவர் நடக்கிற ரோடு கோல்டு பட்ட ரோடு.
எந்த ஒரு பெரிய ராஜாவானாலும் தங்க ரோட்டில் நடந்திருக்காங்களா சொல்லுங்க? தங்க ரோட்டில் இந்த ராஜா நடப்பார். ஆனால் நம்ம ராஜா நடப்பார் தங்க ரோட்டில். ஏன் இதை சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கேட்குறவர், உங்களுக்கு கொடுக்கிறவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிஞ்சு கேட்டீங்கன்னா கிடைக்கும். கர்த்தரை அறிகிற அறிவில நீங்க வளர்ந்து உங்க பிரச்சனையை சொல்லணும், உங்க துக்கத்தை சொல்லணும். அவர் கேட்டா கொடுப்பாரு அப்படிங்கிற உறுதி மனப்பான்மை, நம்பிக்கை உங்களுக்கு வரணும். சுகத்தை கொடுப்பார் நம்பிக்கை வரணும். கடன் அடைக்க வழி செய்வார் நம்பிக்கை வரணும். தொழில் பண்ண உதவி செய்வார் நம்பிக்கை வரணும். எதை கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் கேட்டா கிடைக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன்னா அவர் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க கேட்கிற தெய்வம் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வத்துக்கும் அதிகாரி, அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பனர். இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப அவர்கிட்ட நீங்க கேட்கும் போது சாதாரணமா நீங்க கேட்க கூடாது, அவர் யார் என்பதை தெரிஞ்சு கொண்டு கேட்கணும். எப்படின்னு கேட்டா, நீங்க கேட்கறதுக்கு முன்னமே ஒரு வசனத்தை பேசிட்டு கேட்கணும். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் எப்படி போட்டிருக்கு? உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார். அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க. என் தகப்பன் வல்லமை மிக்கவர். வல்லமை மிக்க செயல்கள் போல எனக்கு செய்தாரு. வல்லமை மிக்க செயல்கள் போல எனக்கு செய்தாரு. நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா உனக்கு 10 லட்சம் கொடுப்பதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறாரா? ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு 10 லட்சம் கொடுப்பதுக்கு வல்லவரா இருக்கிறாரா? உங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரா? நீங்க அடகு வச்ச நகையை திருப்பதுக்கு வல்லவரா இருக்கிறாரா? உன் கடன் பிரச்சனை அடைக்க வல்லவரா இருக்கிறாரா? உன் நெருக்கத்தை போக்குவதற்கு வல்லவரா இருக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன சொல்றார்? உன் மேல நான் என்ன செய்யறேன்? பிரியமா இருக்கிறேங்கிற. உன் மேல பிரியமா இருக்கிறேன். வசனத்தை வாசிக்க திருப்பி. அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் என்ன செய்வாரா? கம்பீரமாய் களிகூறுவார். கம்பீரமாய் களிகூறுவார். அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளை கஷ்டப்படுது, அம்மா சிரிச்சுக்கிட்டா இருக்கும். கட்டி கொடுத்த பிள்ளை கஷ்டப்படுது, அம்மா சிரிச்சுக்கிட்டா இருக்கும். அந்த பிள்ளையை குறித்து கவலை தான் படும். ஆனா கைசபா உங்களை என்ன கர்த்தர் சொல்றாருங்க, நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? மகிழ்ந்து களி கூர்ந்து பிரியமா நினைச்சாரு இருக்கிறார். பார்த்துக் கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவன், அடைக்கலம் கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர், நம்ம தேவையில் நினைச்சுவார், சந்திப்பார். பார்த்துக்கலாம். யோபு 42:2 சொல்லுது, தேவரீர் செய்ய சகலத்தை செய்ய, தேவரீர் சகலத்தை செய்ய. எங்க சொல்லுங்க, தேவன் என் குடும்பத்தில் இருக்கிற சகல காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போங்க இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும்போது அவர் எனக்கு இந்த காரியத்தை அவரால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் செய்யணும். இப்போங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு நெருக்கம் வந்துருச்சு. அதுலேருந்து உங்களை தப்பி வைக்கிறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை. உங்களை தப்பி வைக்கிறதுக்கு இந்த பூமியில் யாரும் கிடையாது. ஒரு பிரச்சனை வரும்போது சொந்தக்காரங்களாம் தூரம் போயிடுவாங்க. சொந்தக்காரங்க என்ன செஞ்சிருவாங்க? தூரம் போயிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஊருக்கு போயிடுவாங்க. ஒரு பிரச்சனை அண்ணனோ தம்பியோ யாரை மாட்டிக்கிட்டா தூரம் போயிடுவாங்க. நீ ஒரு ஆபத்தில் மாட்டிருக்கிற, உன்னை தப்பி வைக்க இந்த பூமியில் யாருமே இல்லை. அப்போ நீ அந்த நேரத்தில் யார்கிட்ட முறையிடணும்னு கேட்டால் அப்பாட்ட முறையிடணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உனக்கு பண பிரச்சனை வருதா, தப்ப முடியலையா? உனக்கு நோய் வருதா, தப்ப முடியலையா? உனக்கு அணையர் மூலமா நெருக்க வருதா, தப்ப முடியலையா? அப்ப அதுல தப்புறதுக்கு நீ என்ன செய்யணுங்கிறத ஒரு ரகசியம். ஓகே, பிரச்சனை எந்த மனுஷன் வராமல் இருக்காது, போராட்டம் எந்த மனுஷன் வராமல் இருக்காது. அதெல்லாம் தப்பு வைக்கணும். கடன் பிரச்சனை நம்ம தப்பு வைக்கணும். அப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ அக்கினி சூளையில போட்டாங்க. போடும்போது அவங்க என்ன வார்த்தையை பேசி தப்புச்சாங்க தெரியுமா? வாசிக்க தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவங்க அக்கினி சூளையில போடுவதற்கு முன்னால் என்ன பேசுறாங்க? இங்க இருங்க, அக்கினி சூளையில போடுவதற்கு முன்னால் அவங்க என்ன பேசுறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் ரசிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன், எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை தப்புவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இவர்களை தப்புவிச்ச தேவன் என்னையும் கடன் பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. நம்முடைய தேவன் யாரு சொல்லுங்க? என் தேவன். எங்க போல்ட்டா இருங்க. உங்க நீ அடுத்த வருஷத்துல யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொல்லிட்டேன், ஏசப்பாட கேட்டேன். நான் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார். இந்த சபைக்கு வருகிறவர்கள் 2024 ஆரம்பத்திலிருந்து முடிகிறதுக்குள்ள ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ போறாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ போறாங்க. நம்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் உங்களை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு? நான் தப்பு வைக்கிறேன். ஏங்களேன், சாத்ராக், மேஷாக், ஆபோகம் நெருப்பில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே இல்லைங்க. அமைதியாக இல்லை, பொறுமையாக இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. முதவாறு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படி சொல்றாங்க? இப்போ நீங்கள் இங்கே வந்து ஆராதிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே இருங்களேன், எசேக்கியா வியாதிப்பட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கேட்கும்போது இப்படி தான் கேட்கணும்னு சொல்லிட்டேன். எசேக்கியா வியாதிப்பட்டார். வியாதிப்பட்டவுடனே கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு மரணம் கொண்டு வந்துட்டேன், நீ மரணத்துக்கு ஆயத்தமாகன்னு சொல்கிறாரு. உடனே ஒரு சுவர் பக்கம் திரும்பி அழுகிறாருங்க. அவர் அழுகும்போது என்ன வார்த்தையை சொல்லி அழுகிறார் தெரியுமா? கவனிங்க, என்ன வார்த்தை சொல்லி அழுகிறார் தெரியுமா? தேவனே, உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்த நல்லவா அப்படின்னு சொல்லி அழுகிறார். உடனே கர்த்தர் பார்க்குறாரு, மனம் இறங்கிட்டாரு, 5 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்ப அவர் சொல்றாரு, வேருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும். அப்ப என்ன சொல்றாரு? நோயிலிருந்து உன்னை என்ன செய்வேன்? நான் தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்கிற தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நல்லா மைண்ட்ல ஏற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் என்னை தப்புவிப்பாரு. அல்லேலூயா. எல்லாம் கையை பிடிச்சு சொல்லு, அப்பதான் சோம்பேறித்தனம் போயிடும், சோர்வு போயிடும். உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அடுத்த சொல்லு, உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரை பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு கடை இருக்கு, தப்பு வச்சுருவாரு. கவலைப்படாத. ஒருத்தருக்கு அப்படி பேசிக்கங்க. கண்டிப்பா இன்னைக்கு அந்த பிரச்சனை கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாரு. கையை தட்டி அப்பா மகிமை செலுத்துங்க. பேசினாதான் கதை நடக்கும். பேசுறத கதை கேளுங்க. வந்தவன வச்சுட்டு போனா கதை நடக்காது. வாயை துறக்க சாப்பிடுறோம்ல, அந்த சாப்பாடு அழிஞ்சு போறேன். இந்த சாப்பாடு அழியாது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில பிழைப்பான். பிழைக்கிறதுக்கு வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எல்லா பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்த இன்னொரு காரியம், நம்முடைய தேவன் தப்புவிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நமக்கு உதவி செய்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு வாசிங்க, எபிரேயர் 2:18 சீக்கிரம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதனால அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க, 8 காய்கறி வைக்கிறாங்க. நாகர்கோவில் பக்கம் கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா 8 காய்கறி இருக்கும். பெரிய இலை போடுவாங்க. பெரிய இலை போட்டு 8 விதத்தில் காய்கறி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் போடுவாங்க. 8 அப்போ 8 காய்கறி 8 வாட்டி வாயில் வைக்கணும். இது ஒரு வாட்டி. 8 கூட்டு 8 வாட்டி. அப்புறம் சாம்பாருக்கு வாயில் வைக்கிறோம், ரசத்துக்கு வாயில் வைக்கிறோம், புளிக்குழம்புக்கு வாயில் வைக்கிறோம். அடுத்து மோருக்கு நான் வாயில் வைக்க மாட்டேன்னு சொல்லுமா, எல்லாத்தையும் பிடிச்சி புல் கட்டுறோம்.
அப்போ எத்தனை வாட்டி கை போகுது? 1 2 8 கூட்டுக்கு 8 வாட்டி, சாம்பாருக்கு 2 வாட்டி, ரசத்துக்கு 2 வாட்டி. அப்போ எத்தனை வாட்டி? எப்படி 25 வாட்டி கை போய் வரும். கை போய் போகுது. இல்லை சப்பை வரந்தா ஒரு சப்பைக்கு 8 வாட்டி கை போய் வரும். அப்போ எத்தனை வாட்டி கை போகுது, கை வருது. அல்லையா? எத்தனை வாட்டி உள்ளே போகுது. அல்லையா? நான் சொல்கிறேன், அதனால உன் உடம்புக்கு பாதிப்பு தான் உண்டாகும். அதனால உனக்கு வெளியே நன்மை கிடைக்காது. ஆனால் இதை நீ 8 வாட்டி இல்லை 20 வாட்டி 25 வாட்டி சாப்பிட்டு பாரு. இதை சாப்பிட்டா உனக்கு சந்தோஷம் சமாதானம் என்ன செய்யும்? அது கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? உதவி செய்ய வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? நம்மளை பெருக வைக்கிறாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபையில் என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? பெருக. சொல்லுங்க, என் தேவன் சகலவித கிருபையிலும் என்னை பெருக பண்ணுவா. சொல்லுங்க, பெருக்கத்தின் தேவன் என்னை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. நான் எதை செய்தாலும் அதை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்பேன். யாக்கோபு 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? இப்ப பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டளை விடுவிக்க ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை நிலத்துல கொண்டு வர்றீங்க. கொண்டு வரும்போது அது அப்படியே இருக்கணும். நீங்க யாரையாவது குறை பேசி குற்றப்படுத்தி கசப்பை வச்சு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க உள்ளத்துக்குள்ள எதை கொண்டு வர்றீங்க? முள்ள கொண்டு வர்றீங்க. அப்ப வளர்ச்சி உண்டாகாது, வாக்குத்தத்தம் வளராது, வாக்குத்தத்தம் அப்படியே நிற்கும். அடுத்தவனை குற்றப்படுத்தி நமக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அடுத்தவனை குறை பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. அப்ப அவனை குற்றப்படுத்த நீ யாரு? பழி வாங்குதல் எனக்குரியது. நீ குற்றப்படுத்தி பேசி உன் வாழ்க்கையை நீ இழந்துடாத. நீ குற்றப்படுத்தி பேசி குறைப்படுத்தி பேசி உன் வளர்ச்சி என்ன செய்யாத, தடுக்காத அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. இப்ப இது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெருமைப்படுத்தி பேசக்கூடாதுங்கிறார். என்ன சொல்றாருன்னா, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்கள், கேளுங்கள் அப்படின்றார். அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆகையால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்பனா நீங்க பேசுகிற காரியத்துல, வரப்போற புதிய ஆண்டில நீங்க பேசுகிற காரியத்துல ரொம்ப கவனமா பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. நான் அப்படி சம்பாரிச்சு அந்த வீட்டை கட்ட போறேன், இப்படி சம்பாரிச்சு அந்த நிலத்தை வாங்க போறேன் அப்படின்னு பெருமைப்படுத்தி நீங்க பேசக்கூடாது. சரிங்களா? கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வீடை நான் கட்டுவேன், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இடத்த நான் வாங்குவேன், அப்படிதான் பேசணுமே தவிர என்ன அதை வாங்கி. அப்ப கர்த்தர் இப்படி பேசுறதால பார்த்து சொல்றாரு, நாளைக்கு நீ இருப்பே இருக்க மாட்டேன் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்கிற வசனம் அப்படித்தான் சொல்லுது. உன் வாழ்க்கை புகையை போல மாறின அப்படிங்கிறார். ஒருத்தன் சொன்னா, நல்ல விளைச்சல், நான் நல்ல களஞ்சியத்தை கட்டி சேர்த்து வச்சு கடைசி நாட்களில் என்ன செய்ய போறேன்? கடைசி நாட்கள் எப்படி உட்காந்து சாப்பிட போறேன் அப்படிங்கிறான். கடைசியில் ஏசப்பா சொல்றாரு, மவனே நீங்க நைட்டை உயிர் எடுத்தா நீ சேர்த்து வச்சல எங்க போகும் அப்படிங்கிறார். அதனால நீங்க பேசுவது எல்லாத்திலையுமே கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானால் நான் அந்த வீடை கட்டுவேன், கர்த்தர் சித்தமான இந்த இடத்த வாங்குவேன், கர்த்தர் சித்தமான நகையை வாங்குவேன் அப்படின்னு உள்ள கர்த்தரை கோத்தா நீங்க எந்த காரியத்தையும் பேசணும். கர்த்தரை உள்ள சேர்க்காம எந்த காரியத்தையும் பேசக்கூடாது. புரியுதுங்களா? அதனால நீங்க பேசுற காரியம் கவனம். வரப்போற புதிய ஆண்டுல நன்மையை பேசுவோம். அவர் தப்பி வைக்க வல்லவராக இருக்கார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிற உணர்ந்து கொள்ளுங்க. அவர்கிட்ட கேளுங்க, பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே.
கத்தரை நோக்கி கத்தரை கூப்பிட்டு நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கத்தரை கூப்பிட்டு நெருங்கி வந்து குரலுக்கு விடுதலை கொடுத்தா நெருங்கி வந்து குரலுக்கு விடுதலை கொடுத்தா ஆமென் கத்தரையே துதிப்பேன்